இந்த சிறப்பான எழுச்சி பயண கூட்டத்திலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றிய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி சகோதரர் பா குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டப்பரப்பினர் அருமை சகோதரர் பி தங்கமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு அண்ணன் திரு எஸ் எம்எல்ஏ அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் எம்எல்ஏ அருமை சகோதரர் திரு காமராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சட்டப்பரப்பினர் அருமை விஜய் பாஸ்கர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரி திருமதி எஸ் கோவிலித்ரா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏக்கள் திரு சந்திரசேகர் அவர்களே, திரு சி சின்னசாமி அவர்களே, திரு எஸ் எம் பாலன் அவர்களே, மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திருமதி ரீனா செந்தில் அவர்களே, திருமதி ஐ விஜயா அவர்களே, திரு விடிஎம் அருண் நேரு அவர்களே, திரு TNT நடேசன் என்கிற சூப்பர் அவர்களே, திரு டி அசோகன் அவர்களே, திரு டி சிவகுமார் அவர்களே, திரு எம் அருணகிரி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற திரு பொன்னி சேகரன் சந்திரசேகர் அவர்களே, திரு ஜி ஜேக்கப் அருள்ராஜ் அவர்களே, திரு வி பிச்சைப்பிள்ளை அவர்களே, திரு ஜெகதீசன் அவர்களே, திருமதி செல்வமேரி ஜார்ஜ் அவர்களே, திரு ஏடிஎல் டோமினிக் அமல்ராஜ் அவர்களே, திரு புல்லாம்பாடி எஸ் பழனிசாமி அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு அஞ்சா நெஞ்சன் அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு KVG ரவீந்திரன் அவர்களே, தமாக செயற்குழு உறுப்பினர் திரு டி தர்மராஜ் அவர்களே, IJK மாவட்ட தலைவர் திரு PK செந்தில்குமார் அவர்களே, தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே, IJK நிகழ்ச்சி ஜெயச்சந்திரன் அவர்களே, ராமச்சந்திரன் VM சரல் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்துடைய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, தோழமை கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த லால்குடி நகரமே அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் காட்சி கடல் போல் காட்சியளிக்கும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய கூட்டமே சாட்சி. ஆகவே இன்றைக்கு ஸ்டாலின் வரும் கண்டிப்பா. ஸ்டாலின் அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். இந்த முறை இந்த தொகுதி நம்முடைய வசம் வரும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஆரவாரம், உங்களுடைய எழுச்சி நிச்சயமாக நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இதுவே அறிகுறி. விளையம் வரும் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. அதுபோல வெற்றியினுடைய ரகசியம் இங்க இருக்கக்கூடிய ஆரவாரத்திலிருந்து புலப்பட்டு விட்டது. இந்த எழுச்சியான எழுச்சி பயணத்திலே உளுந்துராதீங்கப்பா, ஜாக்கிரதையா. இந்த எழுச்சி பயணத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய எழுச்சி பெற்றிருக்குது. நான் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 112 சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து 112வது சட்டமன்ற தொகுதியில் லால்குடியில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை அதிமுகவில் லால்குடியில் எவ்வளவு மக்கள் கூடியது கிடையாது. இன்றைய தினம் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கின்ற அளவிற்கு லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அத்தனை மக்களும் இங்கே லால்குடி நகரத்தில் குழுமி இருக்கிறீங்க. அதோட இன்றைக்கு இந்த பகுதி விவசாயம் நிறைந்த பகுதி.
விவசாயிகள் விவசாய தொழிலாளி. நானும் ஒரு விவசாயி, உங்களை போல ஒரு விவசாயம். எனக்கு பிரதான தொழில் விவசாயம் தான், வேற எந்த தொழிலும் இல்லை. ஆக இந்த பகுதி மக்கள் வேளாண்மை நம்பி இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளி விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. ஆக இரண்டு தர மக்களுக்கும் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதனால மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரே 5 ஆண்டு, ஒரு 5 ஆண்டுல 2 முறை நம்முடைய விவசாய பெருடி மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 2 முறை விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சது கிடையாது. தமிழகத்திலேயும் இதுவரை ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயியுடைய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் விவசாயத்துக்கு நீர் முக்கியம், உடம்புக்கு உயிர் எப்படியோ அதுபோல நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு நீர் முக்கியம். அந்த நீரை முழுமையாக விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை அணை தூர்வாராமல் இருந்தது. அந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக விவசாய பங்களிப்போடு இன்றைக்கு தமிழகத்தில் 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறை இருக்குது. அதில் முதற்கட்டமாக 6,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டு இன்றைக்கு மழை காலத்தில் பெய்கிற நீர் அந்த ஏரியில் தேங்கி நிலத்தில் நீர் உயர்ந்து விவசாயத்துக்கு தேவை நீர் கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறோம். அதில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தாங்க. எஞ்சிய 8,000 ஏரிகள் தூர்வாரா இருக்குது. மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எஞ்சிய 8,000 ஏரிகள் தூர்வாரப்படும். அதோட உள்ளாட்சியின் கீழ் 26,000 ஏரி குளம் குட்டை இருந்தது, அனைத்தும் தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் நிரப்பப்பட்டுகின்றன. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. இன்னொன்று, விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மின் மோட்டார் இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் வேணும். அதுவும் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுடைய மின் மோட்டார் தடை இல்லாம 24 மணி நேரம் இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தது அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் இயற்கை சீற்றம், மழை, அதே போல வெள்ளம், புயல், அதே போல வறட்சி, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் சேதமடைந்து அவர் நஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த சேதமடைந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டை விவசாயிகளுக்கு பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம். தம்பி அந்த கொடிக்கு தம்பி அந்த கொடியெல்லாம் அதோட இன்றைக்கு விவசாய தொழிலாளி அவர்கள் 24 மணி நேரம் விவசாய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. வெயில், மழை, இரவு, பகல் எதுவுமே இல்லாம ரத்தத்தை வியர்வியா மண்ணிலே சிந்தி உழைத்து நமக்கு உணவு கொடுக்கின்ற விவசாய தொழிலாளி அவருக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். அவர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்கள். அதே போல நம்முடைய முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை ஒரே ஆண்டில் 5 லட்சம் பேர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்து பெரும்பாலான முதியோர்களுக்கு உதவித்தொகை அடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழைகள் வீட்டு மனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குடிசையில் அந்தப்பட்ட ஏழை விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பல லட்சம் ரூபாயில. நீங்க கேட்கலாம், இப்போ தானே காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறாங்க. இந்த வீடு மாடல இல்ல, இனி கட்டுகின்ற வீடு ஏழை மகிழ்ச்சியோடு அந்த வீட்டிலே வாழுகின்ற மன நிறைவோடு வாழுகின்ற அற்புதமான வீடு கட்டி தரப்படும். இன்னைக்கு ஏழைகளும் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும், மற்றவரோடு இணையாக வாழ வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தாலே விவசாயி தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களோடு நான் பழகி வாழ்ந்தவன். ஆகவே அந்த துன்பத்திலிருந்து அவளை விடுபட வேண்டும்.
அது என்னுடைய பிரதான அதிமுக பிரதான கோரிக்கை, வீடு கட்டும் திட்டம். அது மட்டுமல்ல, இந்த பகுதி ஜல்லிக்கட்டு விளையாட்டு பிரபலமான பகுதின்னு சொன்னாங்க. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஊக்குவிக்கின்ற விதமாக இந்த விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, தேவையான உதவிகள் வழங்கப்படும். அதிமுக ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்காக ஆட்சி செய்தது. திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்காக ஆட்சி செய்கின்ற அரசாங்கம். ஒரு அரசாங்கம் மக்களுக்காக இயங்க வேணும், குடும்பத்துக்காக இயங்குகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுமா? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார். ஏழைகளுக்காக இந்த இயக்கத்தை கொண்டு வந்தார். இதே புரட்சி தலைவர் அம்மா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த இயக்கத்தை கட்டி காத்த பெருமை அம்மாவை சாரும். இருவரும் தலைவர்கள் தோற்றுவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற பாணியிலே பல நடவடிக்கை எடுத்தார் இன்றைய முதலமைச்சர். கொஞ்ச நஞ்சம் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு இடையூறு தரணுமோ அவ்வளவு இடையூறு தந்த கட்சி திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க, அம்மா மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும் என்று தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்த முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவோ ஆயத்த பிரயோகம் பண்ணி பார்த்துட்டார், அத்தனையும் தோல்வியிலே முடிந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிரோட்டமுள்ள கட்சி, தொண்டர் நிறைந்த கட்சி, எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது, தொட்டு கூட அதிமுக பார்க்கும். இந்த உழைப்பால் உயர்ந்த கட்சி, தொண்டலால் ஆளக்கூடிய கட்சி. தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தினுடைய உயிர் நாடி, உயிர் மூச்சு மூச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எவ்வளவு அவதாரம் எடுத்தாலும் அண்ணா திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி காற்றை தடை பண்ண முடியாது, அதுபோல அண்ணா திமுகவுடைய வளர்ச்சியை எவராலும் தடை போட முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு வாரிசு இல்ல, நாம் தான் வாரிசு, மக்கள் தான் வாரிசு. இதே புரட்சி தலைவர் அம்மா அவருக்கு வாரிசு இல்ல, நாம் தான் வாரிசு. இருவரும் தலைவர்கள் மக்களை வாரிசாக இருந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி, தொண்டர், பொதுமக்கள் இந்த கட்சிக்கு வாரிசாக இருக்கின்றார்கள். நம்ம கட்சி இப்படி, திமுக கட்சி எப்படி? குடும்ப கட்சி. திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்ப நதி வரைக்கும் போயிட்டாங்க. இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வேறுபாடு. அண்ணா திமுக மக்களுக்காக இயங்குகின்ற கட்சி, திமுக குடும்ப உறுப்பினருக்காக இருக்கின்ற கட்சி. ஆகவே அண்ணா திமுக மீண்டும் உங்கள் துணையோடு ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். இன்றைக்கு மன்னர் ஆட்சி முடிவு கட்டி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்திய நாட்டில். மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னர் ஆட்சி கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் துடிக்கின்றது. அங்கே உழைப்பவர்களுக்கு மரியாதை கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே உழைப்பவர்களுக்கு மரியாதை கிடையாது. யார் தலைமைக்கு கப்பம் சரியாக கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அங்கே திமுகவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள். ஒரு தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக முடியும். ஒரு தொண்டன் கூட, ஒரு கிளை செயலாளர் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும். ஏன் தமிழகத்துக்கு முதலமைச்சரே ஆக முடியும். அண்ணா திமுக திமுக முடியுமா? முடியுங்களா? அது ஒரு கார்பரேட் கம்பெனி, கட்சி இல்ல, கம்பெனி ஆக்கிட்டாங்க திமுகவை. இங்க இருக்கின்ற அமைச்சர் திரு நேரு அவர்கள் அண்மையில் என்ன சொன்னாரு? நீங்க எல்லாமே வலைதளத்தில் பார்த்திருப்பீங்க. திரு உதயநிதி பிரச்சனை வரும்போது துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கும் போது வலைதளம் எல்லாம் பரவலான செய்தி. அப்ப பேட்டி கேட்கின்ற பொழுது திரு உதயநிதி இல்ல, இன்ப நதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்த கட்சி தான் திமுக கட்சி. ஆக அண்ணா திமுகவில் திறமையா செயல்பட்டாங்க அமைச்சர்கள்லாம்.
அதனால நிறைய துறைகளில சாதிச்சோம். திமுகவில் திறமை எப்படின்னா யார் அதிகமா மேலிடத்துக்கு கப்பம் கட்டுறாங்களோ அவர் தான் சிறந்த அமைச்சர். திமுகவில் அண்ணா திமுக திறம்பட செயல்பட்டதின் காரணமாக இந்தியாவிலேயே பல தேசிய விருதுகளை பெற்றோம். ஒரு மாநிலம் சிறப்பான ஆட்சி செய்வதற்கு மத்தியில் இருக்கின்ற தேசிய அரசு விருது கொடுக்கும். அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி துறையிலே சிறப்பாக நிர்வாகம் பெற்று திறம்பட செயல்பட்டதின் காரணமாக இந்தியாவிலேயே தேசிய விருது 140 விருதுகள் உள்ளாட்சியில் மட்டும் பெற்றோம். மின்சாரத்துறை சிறப்பாக செயல்பட்டது. இங்கே முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சருக்காக அறிவிச்சவர் தங்கமணி அவர் இருக்கின்ற காலத்தில் தடையில்லா மின்சாரம் நம்ம கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். அதோட சிறந்த நிர்வாகம் தேசிய அளவில் மின்சாரத்துறைக்கு விருதுகளை பெற்றோம். போக்குவரத்து துறையிலே விருதுகளை பெற்றோம். சமூக நலத்துறையிலே விருது பெற்றோம். விவசாய உற்பத்தி, உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய அளவில் அதிகமாக உற்பத்தி பண்ணி கிறிஸ்கர்மான் விருது பெற்ற அரசு அதிமுக அரசு. இங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருக்கின்றார். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே சாதனை புரிந்து தேசிய அளவில் விருது பெற்ற அரசு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய சாதனை எல்லாம் அதிமுக ஆட்சியிலே செயல்பட்டது. இன்றைக்கு திண்டுக்கல்லில் இருந்து ஒரு தொழிலாளி 2 கையும் இல்லாமல் என்னை வந்து பார்த்து கோரிக்கை மனு கொடுத்தார். எனக்கு 2 கையும் பொருத்த வேண்டும் என்று சொன்னார். எப்படிப்பா பொருத்த முடியும்? இல்ல நீங்க முதலமைச்சர் ஐயா நினைச்சா நிச்சயமா எனக்கு 2 கையும் பொருத்தப்படும் சொன்னார். உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து அது ஒரு மருத்துவ குழு போட்டு அவரை பரிசோதனை பண்ணி அந்த பரிசோதனை அடிப்படையில் இறந்தவர் உடலில் இருந்து 2 கையை வெட்டி அவருக்கு இணைக்கப்பட்டு இன்றைக்கு வளமோடு செழிப்போடு திருமணமாய் குழந்தையோடு இருக்கிறார். இந்திய வரலாறுலேயே அரசு பொது மருத்துவமனையில் 2 கையையும் பொருத்தி சாதனை படைத்த அரசு, வரலாறு படைத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அப்படியா இருக்குது? இன்றைக்கு கால்பந்து வீராங்கனை காலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க. வெளியில் வரும்போது இறந்து வெளியே வந்தாங்க. உயிரோட போனா இறந்து தான் வர முடியும். அதிமுக ஆட்சியில் கையில்லாம போன கையோட வர முடியும். திமுக ஆட்சியில் காலோட போனா இறப்போட தான் வர முடியும். இதுதான் அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்குள்ள வித்தியாசம். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறார் ஒருத்தர், யாருன்னு உங்களுக்கு தெரியும். 1 வாரமா பத்திரிகையில செய்தி ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு வீட்டில் பணத்தை திருடுவாங்க, நகை திருடுவாங்க. இந்த ஆட்சியில உடம்புல இருக்கிற பாட்டியை திருடுறாங்கல்ல, பத்திரிகையில் வந்திருக்குதுல்ல. இன்றைக்கு திமுக எம்எல்ஏ அவருடைய சம்பந்தப்பட்ட மருத்துவமனை, இதெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி, வலைதளத்தில் வந்த செய்தி. அவருடைய மருத்துவமனையில் பல பேர் கிட்னி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்குது. அதில் முறைகேடு நடந்திருக்குது. அரசுக்கு புகார் போகுது. அரசாங்கம் ஒரு குழு அமைச்சு அந்த குழு போய் விசாரணை மேற்கொள்றாங்க. ஆமாம், முறைகேடு நடந்தது உண்மை அப்படின்னு அரசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அதில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ ரத்து பண்ண பிறகு இந்த திமுக அரசாங்கம், திமுக எம்எல்ஏ, திமுக அரசாங்கம் தான் அங்கே சோதனை போடுது. அதன் அடிப்படையில் தான் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அந்த அனுமதியை ரத்து பண்றாங்க. அப்படின்னா தவறு நடந்திருக்குல்ல. எதிர்கட்சி சொல்ல அவர்களுடைய அரசாங்கமே தவறுன்னு சுட்டி காட்ட பிறகு ஏன் இதுவரைக்கும் கைது பண்ணல? கைது பண்ணாங்களா? இப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா? இங்கெல்லாம் நாம் வந்திருக்கிறோம். நீங்க ஏதாவது திமுக காரர் மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தீங்களா? உடனடியாக போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, உள்ள இருக்கிற பாட்டில் இருக்குதா இல்லையா. ஆமாங்க, தமாஸ் இல்லை. இப்போ நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒருத்தர் போனார், கிட்னி எடுக்கிறேன்னு போய் கல்லீரல் எடுத்துக்கிட்டு விட்டாங்க. பத்திரிகையில் வந்த செய்தி உண்மை, பத்திரிகையில் பார்த்தீங்களா? அதனால திராவிட முன்னேற்ற கழக யாராவது நடத்துகிற மருத்துவமனைக்கு போய் ஏதாவது சிகிச்சை பெற்றிருந்தீங்களா? நம்ம உடல் இருக்கிற உறுப்பெல்லாம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிங்க. உங்களுடைய நன்மைக்காக சொல்றேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு
அதே போல விவசாயிகள் இந்த பகுதியில் மக்காச்சோளம் பயிர் அதிகமாட்டாங்க. இதில் அமெரிக்கன் படைப்புழு விழுந்தது. அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டா 186 கோடி கொடுத்தோம் விவசாயிகளுக்கு. அடுத்த ஆண்டு இந்த மக்காச்சோள பயிர்த்துக்கு அமெரிக்கன் படை விழுந்ததுனால அரசாங்கமே எங்கெங்கெல்லாம் இந்த அமெரிக்கன் படை புழு விழுந்து அந்த மக்காச்சோள பயிர் சேதமடைஞ்சதோ அங்கெல்லாம் கண்டறிந்து சுமார் 48 கோடியில் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து மக்காச்சோளத்தை காப்பாற்றி விவசாயிகளை காப்பாற்றி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தாங்க அம்மா. திருமண உதவி திட்டம் 25,000 50,000 ஒரு சவரன் இன்னைக்கு 70,000 அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த ரத்து பண்ணின இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் திருமண உதவி திட்டம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு தொடரும். அது மட்டும் இல்ல, இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழே இதுல உதவி கிடைக்கின்ற பொழுது அந்த திட்டத்தில் பயன்பெறுகின்றவர்களுக்கு இன்னும் கூடுதலா அதிமுக ஆட்சியில் அவளுக்கு வழங்க இருக்குது. அந்த திருமண உதவி திட்டத்தில் இந்த தாலிக்கு தங்கம் 20,000 50,000 கொடுப்பதோடு அந்த அவர்களுக்கு திருமணம் போது மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேசி வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு அற்புதமான சேலை நம்முடைய தீபாவளி போது வழங்கப்படும். அதே போல இது நகராட்சி. நீங்க நகராட்சியில் பார்த்தீங்கன்னா வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு, கடை வரி 150% உயர்த்திட்டாங்க, குடிநீருக்கு வரி போட்டாச்சு, குப்பைக்கு வரி போட்டாச்சு, மின் கட்டணம் 67% உயர்த்தியாச்சு. ஆக மக்கள் மீது மிகப்பெரிய வரியை சுமத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விவசாய தொழிலாளி, தாழ்த்தப்பட்டவங்க தான் அதிகமாக அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவருடைய கனவு நனவாக என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 7.5% உள்ளிடுவதுகளை கொண்டு வந்து அதை சட்டமேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இந்த திட்டத்தின் மூலமாக 2818 பேர் மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்கு. இது பெரும்பாலும் கிராமத்திலிருந்து நகர வரை அரசு விடுத்த ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த மருத்துவக் கல்வி இடம் கிடைச்சாலும் அவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டண முடியாத ஒரு சூழ்நிலை அரசுக்கு தெரிந்தவுடன் அந்த மருத்துவ கல்வி படிப்பதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து கட்டணத்தையும் அரசாங்கம் செலுத்தும் என்று உத்தரவு போட்டு ₹1 செலவு இல்லாமல் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். இது அதிமுக சாதனை. அதோட இந்த விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்னைக்கு ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் இந்த விலைவாசால கடுமையா பாதிக்கப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு அரிசி விலை உயர்ந்துட்டது, பருப்பு விலை உயர்ந்துட்டது, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. ஆனா தொழில் சரிஞ்சு போச்சு, மக்களுக்கு கிடைக்கிற வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரிச்சிடுது. இதனால் மக்கள் துன்பப்படுறாங்க. இதை பத்தி எல்லாம் முதலமைச்சர் கவலைப்படுறதே இல்லை. அவர் வெளிநாடு புறப்பட்டார், வெளிநாடு போறதுக்கு புறப்பட்டார். ஏற்கனவே எல்லா முதலமைச்சரும் வெளிநாடு போறது இருக்கதான், அங்க போய் தொழில் முதலீட்டு இருக்குன்னு சொல்லி போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அந்த காட்சி பார்க்கறதுக்காக நம்ம ஓட்டு போட்டு இவரை முதலமைச்சர் ஆக்குனீங்க, அதுக்கு ஆக்குனீங்க. வெளிநாட்டுக்கு போறீங்க ரைட்டு, அங்க போய் தொழில் முதலீட்டு ஈக்கிறதுக்கு பதிலாக எல்லா முதலமைச்சரும் அங்க போய் தொழிலதிபர்களை சந்தித்து அந்த மாநிலத்துக்கு தேவையான தொழில் முதலீட்டு ஈக்குறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அதை எல்லா வலைதளம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அண்மையில் உடல்ல சரியில்லைன்னு போய் மருத்துவமனைக்கு போனார். போக வேண்டியதான், ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதான், தப்பு இல்லை, நாம கூட வாழ்த்து சொன்னோம். அங்க போய் ஒரு நாடகத்தை அரங்கேற்றார். என்னமோ நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்த மாதிரியும், உடனே அரசாங்கத்துக்கு பிரச்சனை வர்ற மாதிரியும், ஒரு நெருக்கடி வர மாதிரியும் உடனே அதிகாரிகளும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு மீட்டிங் போடுறார். எவ்வளவு டிராமா போடுறாரு. 18 நாள் போய் ஸ்பெயின்ல ஓய்வு எடுத்துட்டு அப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை சந்திக்கலையா? மக்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஆனா இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கம் இன்னைக்கு திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின்? 4 வருஷம் கழிச்சு
இப்பதான் மக்களோட ஸ்டாலின் வந்திருக்கார். இதுக்கே 4 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு இதுல 46 பிரச்சனை இருப்பதா இன்றைய முதலமைச்சர் 4 ஆண்டுகளை கண்டுபிடிச்சிருக்கார். பிரச்சனை தீர்க்கிறதுக்கு முதலமைச்சர் வரல, பிரச்சனை இருக்கிறது கண்டுபிடிச்ச முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். கண்டுபிடிச்ச பிறகு வீடு வீடா வந்து அதிகாரிகள் உங்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி நிவர்த்தி செய்யப்படுமா? நடக்குமா? இருக்கிறதே 8 மாசம். இதில் எப்படி நிறைவேற்றுவாங்க? ஒரு படத்தில் ஒரு சீன் வரும், ஒருவரை ஏமாற்ற வேண்டுமென்றால் ஆசையை தூண்ட வேணும். அப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து இப்படி தந்திரமாக மக்களை ஏமாற்றுகின்ற வேலையில் ஈடுபட்டு என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து, அதே போல இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி, அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக்கை நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்கு அதிமுக ஆட்சியிலே அறிவிப்பு கொடுத்து அமைக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் ஏழை மக்கள் ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா அம்மா மினி கிளினிக்கு போய் சிகிச்சை பெற்று வந்தாங்க. சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது. ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல, அதிமுக ஆட்சிக்கு நல்ல பேர் வந்துட்டது. அதனால இந்த திட்டம் தொடர்ந்தா அதிமுக கட்சிக்கு தான் நல்லது நடக்கும், ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா ஏழைகளுக்கு வைத்தியம் செய்து கூட, ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நேரத்தில் தெரிவித்து அந்த அம்மா மினி கிளினிக்கை மூடி இருக்கிறாங்க, அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் உங்கள் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று மூடப்பட்ட அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். கூடுதலா இன்னும் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்து தமிழ்நாட்டிலே 4000 அம்மா மினி கிளினிக் ஏழைகளுக்காக திறக்கப்பட்டு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும். இது அதிமுக திட்டம். எனக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை நடைமுறைப்படுத்தினார். இதை புரட்சித் தலைவி அம்மாள் அதை தொடர்ந்து கடைபிடித்தார். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு ஏழைகளுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அதனால் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றிருக்கு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இது கிராமம் நிறைந்த பகுதி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு அதில் ஒன்று முக்கியமானது 100 நாள் வேலை திட்டம். 180 நாளாக உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களா? ஏமா உயர்த்தினாங்களா? உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் முறையாக கொடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் மத்தியிலே போராடி வாதாடி அந்த ஏழைகளுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று முறையிட்டு ஒரு பகுதியை இன்றைக்கு பெற்று அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முதல் கட்டமாக வந்திருக்குது. 2999 கோடி மத்திய அரசிடமிருந்து அதிமுக கட்சி வாங்கி கொடுத்திருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலையிலே இருக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. அதுபோல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் வாக்குறுதியில் டீசல் பெட்ரோல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? அதோட வங்கியில் நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு கல்வி கடன் பெற்றாங்க. கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? அதாவது ரேஷன் கடையில் கூடுதலாக ஒரு சில சக்கரை போட்டாங்களா? அதோட மாதம் கேஸ் சிலிண்டர் மானி 100 ரூபா கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. அத்தனை பொய் அறிக்கைதானே. ஆக இப்படி மக்களை ஏமாற்றி பொய் பேசி நிறைவேற்ற முடியாத திட்டங்களை அறிவித்து கவர்ச்சிகரமாக பேசி கொள்ளைப்புறத்தின் மூலமாக ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொறுத்தவரையில் உங்களுடைய மகத்தான் ஆதரவின் பேரில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு அத்தனை பேரும் நல்லாதவரை நல்க வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து, அதே போல நம்முடைய மாணவர்களுக்கு சிறந்த கல்வி கிடைக்கும் என்பதற்காக அதிமுக ஆட்சிக்கின்ற போது நம்முடைய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அந்த லேப்டாப் இந்த திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சிக்கு மாணவருடைய கல்வி தரம் சிறக்க, திறமையான மாணவர்களாக உருவாக்க அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம் லேப்டாப் கொடுக்க திட்டம். அந்த திட்டம் தொடரும்.
அதோட கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டது. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு தொடர்ச்சியா ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும். பட்ட படிப்பில் படித்து அவர்கள் பட்டம் பெற்றாங்க. பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். இன்றைக்கு லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சி கண்ட பொழுது லால்குடி நகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. லால்குடி பேரூராட்சியில் தீயணைப்பு நிலையம் புதிதாக திறக்கப்பட்டது. லால்குடி கோட்டாட்சி அலுவலகம் கட்டப்பட்டது. லால்குடி காவல் நிலையம் கட்டப்பட்டது. லால்குடி பேரூராட்சியில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது. செங்கரையூர் பூண்டி மாதா கோயில் வரை கொள்ளிட மாட்டின் குறுக்கே மேம்பாலம் கட்டப்பட்டது. லால்குடியில் உள்ள பங்குனி ஐயன் வாய்க்கால் போன்ற பாசன வாய்க்கால்களும் கிளை வாய்க்காலும் தூர்வாரப்பட்டது. கிராம கோயில் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் லால்குடி ஒன்றியத்தில் உள்ள ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட கோயில் கும்பாபிஷேகம் செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தாளக்குடி, மாந்துரை, லால்குடி, வசந்த நகர் போன்ற ஊர்களில் ஊராட்சி ஒன்றிய நடுவில் பிள்ளைகள் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. வாலாடி அரசு உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. தட்டான் ஓடை, நந்தியாறு, சின்ன ஓடை ஆகியவற்றில் தூர்வாரப்பட்டு தடுப்பணை கட்டப்பட்டது. அதே போல கள்ளக்குடி தாப்பாய் சாலையில் உள்ள தரைப்பாலம் உயரமட்ட பேலமாக கட்டப்பட்டது. சார் ஏடி பன்னீர்செல்வங்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. MK தியாகராஜ பாதருக்கு அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. பேராசர் பெரும்புடுகை முத்திரையார் அவர்களுக்கு திருவுருவச் சிலையுடன் மணிமண்டபம் கட்டப்பட்டு 90% திருச்சியில் கட்டப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறாங்க. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணி 90% கழக ஆட்சியில் முடிவடைந்த நிலையில் ஸ்டாலின் திறந்து வச்சு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காரு. மறைந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களது மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு நிலையில் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறாரு. இன்னும் பல கோரிக்கைகள் இந்த சட்டமன்ற தொகுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உள்ளதுடனே உங்களுடைய கோரிக்கைகள் பெரும்பாலான நிறைவேற்றப்படும் என்று செய்தியை சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.